நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நாம் இறைவனை வழிபட பல்வேறு வழிகள் உண்டு. அதில் இறைவனை எளிதில் அடைவதற்கான ஒரு வழி நமச்சிவாய என்ற திரு ஐந்தெழுத்தை தொடர்ந்து ஓதுவது என்பது ஒரு வாழ்வியல் உண்மை. அவ்வழியிலே திரு அம்பர் என்ற ஊர் திருவாரூருக்கு அருகில் உள்ளது. இங்கே ஒரு அற்புதமான ஒரு சிவாச்சாரியார் வாழ்ந்து வந்தார். அவர் வேதங்களில் சிறந்தவர். வேதங்கள் கூறும் 5 விதமான கடமைகளையும் தவறாமல் செய்து வாழ்ந்து வருகிறார். அங்கே திரு அம்பருக்கோ திருவாரூருக்கோ அடியார்கள் வந்தால் மெய்த்தொண்டர்கள். அடியார்கள் என்றால் திருவேடம் தாங்கிக் கொண்டு இலவசமாக உணவு கிடைக்கும் இடத்தில் தங்குபவர்களுக்கு அடியார்கள் என்று பெயர் கிடையாது. ஏனெனில் பெரிய புராண நாயகர்கள் அடியார்கள் என்று பெரிய புராணத்திலே பேசப்பட்ட யாரும் நம்மை போல எல்லா வசதியில் இருந்தாலும் ஒரு 1000 ரூபாய் மிச்சமாயிற்றே என்று அடுத்தவர் தயவிலே தங்கி அடுத்தவர் தயவிலே உணவுண்டு உளவார பணிக்கோ திருமுறை முற்றோருக்கோ சென்றதாக வரலாறு கிடையாது. எங்கள் காலத்தில் கூட அப்படி கிடையாது. ஒரு சில இடங்களில் அவ்வாறு நிகழும். மற்றபடி அந்த திருவாசம் முற்றுவதல் என்றால் ஆலயத்தில் சென்று நாங்கள் அவர்கள் இல்லத்திலிருந்து சாப்பாடு கொண்டு சென்று இறைவனுக்கு சில இடங்களில் அதையே நைவேத்தியம் செய்து நாங்கள் பகிர்ந்து சாப்பிடுவோம். யாரோ ஒரு பணம் மிக்கவர் அடியாருக்கு உணவளித்தால் பாவம் தீரும் என்பதற்காக செய்யக்கூடிய அன்னதானங்களை எந்த அடியார்களும் சாப்பிட்டு வந்ததாக பெரிய புராணத்தில் பேசப்படவில்லை. சமீப காலமாக நான் இப்பொழுது திருவாரூர் சென்றிருந்தேன். அங்கே தம்பி ஜெயராமன் ஐயா அவர்கள் நடத்தி வரும் திருமடத்திற்கு சென்றேன். அதை பற்றி சில கருத்துக்கள் எமக்கு ஏனெனில் இந்த வரலாறு திருவாரூருக்கு அருகில் உள்ள திரு அம்பர் சம்பந்தப்பட்டது. அம்பர் மாகாளம் என்று பெயர். இங்கே நம் பெருமான் சென்று இறையருளை நம்முடைய சோமாசி மாறநாயனாருக்கு உணர்த்திய இடம். ஏனெனில் இங்கே சிவனடியார்களை கண்டார். அவர்களின் பாதம் பணிந்து தனது இல்லத்திற்கு அழைத்து சென்று அமுதூட்டும் இயல்புடையவராக இருந்தார். திருவேடம் தாங்கியவர்களை கண்டால் தம்பி ஜெயராமனும் இதை செய்கிறார். ஆகவே இங்கே அவரை குறிப்பிட்டாக வேண்டியிருக்கிறது. ஆனால் அந்த திருமண்டலத்திலே நிறைய பேர் திருவேடம் திருநீறு ருத்ராட்சம் எல்லாம் அணிந்து கொண்டு அங்கே வந்து 4-5 நாளில் தங்குகிறார்கள். குறிப்பாக இந்த திருத்தேர் விழா இதுபோல சமயத்திலே வந்துவிட்டு அந்த மடத்தின் மாடியில் ஏறி திருவேடம் தாங்கிக் கொண்டு தம் அடிக்கிறார்கள். சிலர் சாராயம் குடிக்கிறார்கள். கண்டித்தால் இங்கே மடத்தை பற்றி குறை கூறுகிறார்கள். ஒரு அம்மையார் தொடர்ந்து அங்கே ஒரு 4 நாட்கள் இருந்தார். அதில் ஒரே ஒரு காலம் மட்டும்தான் அவர் சென்று இறைவனை வழிபட்டார். மீதி நேரம் எல்லாம் அங்கிருப்பவர்களோடு ஏதோ கதையடித்து கொண்டிருந்தார். இவரெல்லாம் அடியார்கள் கிடையாது. திருவேடம் தாங்கினால் அடியார் ஆகிவிடும். அடிமை செய்தால் அடியார்கள் என்ன? இவர்கள் எல்லாம் அடியார்கள் கிடையாது. திருவேடத்தை அணிந்து ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த பெரிய புராணத்திலே வரக்கூடிய வண்ணானு கொப்பானவர்கள். அவர் மேலெல்லாம் அந்த ஓர்மண்ணை பார்த்து மன்னன் இறங்கி பெருமானின் திருத்தோட்டத்தை நினைவூட்டினீர், ஆகவே நான் உன்னை வணங்கினேன் என்பார். அதுபோல திருவேடத்திற்காக நாம் வணங்கப்படுவதில்லை தவிர திருவேடத்தை பெருமானை நினைவூட்டுவதால் அவரை வணங்குகிறோம். அவர்களெல்லாம் சிவனடியார்கள் கிடையாது. கடந்த ஆலயத்திற்கு வந்தால் நேராக
சாமியை வழிபட்டு வலம் வரும் பொழுது ஆங்காங்கே இருக்கிற செடிகளை கொடிகளை எல்லாம் தேவையற்றவற்றை நீக்கி ஏதோ ஒரு கூட்டமாவது செய்து ஒட்டடையாவது அடித்து இப்படி பணி செய்து வாழக்கூடிய அடியார்களை கண்டால் நம்முடைய அன்பர் சோமாசிமாரர் அவர்களை தன் இல்லத்திற்கு அழைத்து சென்று உணவளித்து மகிழ்வார். நம்முடைய வாரா திருவுடைய பெருமானை முன்வைத்து தினந்தோறும் யாகம் செய்யும் வழக்கமுடையவர். அந்த யாகத்தில் காசிற்காகவோ பொன்னிற்காகவோ பொருளுக்காகவோ சுயநலத்திற்காகவோ அவர் செய்யவில்லை. இந்த சிவநாமத்தை தொடர்ந்து ஓதுவதால் உலகம் நன்மை அடையும் என்பதற்காக நம் ஞானசம்பந்த பிள்ளை கூட அவர் தந்தையாரிடம் பொருளை கொடுத்து உலக நன்மைக்காக தாங்கள் வேள்வி செய்யுங்கள் என்று கூறியதாக பெரிய புராணம் பேசுகிறது. அவ்வழியிலே நம்முடைய சோமாசிமாரர் தினந்தோறும் அந்த வேள்வியை செய்து வழிபட்டு வருகிறார். நம்பியூரர் ஆகிய சுந்தரமூர்த்தி நாயனாரிடம் அன்பு கொண்டு அவர் ஊரான திருவாரூர் சென்று அவரை வணங்கி ஐம்புலங்களையும் வென்று அறுவகை குற்றமாகிய காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியம் ஆகியவைகளை கடந்து பக்குவ நிலை பற்றி இறைவனுடைய திருவடியை சேர்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நாயன்மார் நம்முடைய சோமாசிமார நாயனார். திரு ஐந்தெழுத்தை ஓதினாலே நமக்கு மனப்பக்குவமும் உடல் பக்குவமும் செயல் பக்குவம் வந்து இறைவனை அடைவோம் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காகவே பெரிய புராணத்திலே சோமாசிமார நாயனார் வரலாறு பேசப்பட்டது. இது பஞ்சாட்சரத்தை ஓதியதால் இறையருள் பெற்ற சைவ அடியார்களை, சிவனடியார்களை பற்றி இதுவரை சிந்தித்து, அடுத்த பதிவு சற்று விபரீதமானது. மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் அவருடைய தலைவர் சிவபெருமான் என்பதை நமக்கு உணர்த்துவதற்காக நிகழ்த்திய வரலாறு. அதை சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.